வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா QR Factorization relevant ஒரு 3x3ல மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி QR Decomposition and Factorization நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு கொடுத்திருக்க டேட்டா பாத்தீங்கன்னா 1 2 3 2 3 4 0 4 5. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி QR Factorizationல A equivalent to QR அந்த ஸ்ப்ளிட் அவுட் பண்றோங்கிறத பார்க்கலாம். Solution. So step 1 first நம்ம given data எழுதுவோம். So given data A equivalent to given matrix கோட் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டாவை A1 எடுப்போம், செகண்ட் இருக்கிறது A2 எடுப்போம், தேர்ட் இருக்கிறது A3 எடுப்போம். ஸோ அந்த ஆர்டரில் A1னா 1 2 0, A2னா 2 3 4, A3னா 3 4 5 கோட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஸ்டெப் 1 நம்ம கிவன் டேட்டா தான் எடுத்து எழுதுவோம். அதே ப்ரொசீஜர்லேயே ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 2 ஸ்டெப் 2ல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் மேட்ரிக்ஸ் பை கிராம்-ஸ்மித் மெத்தட், அதாவது Q மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். இங்கே 3 காலம்ஸ் இருக்கிறதுனால நம்ம V1 V2 V3 3 வேல்யூஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். V1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம V1 சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ A1ஓட வேல்யூ 1 2 0 கோட் பண்ணிக்கலாம். அடுத்து V2 வேல்யூனா A2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1, A2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. இப்போ இதில் A2ஓட வேல்யூ நமக்கு 2 3 4 அதை சூஸ் பண்ணிக்கலாம். A2 கோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஃபஸ்ட்டு இந்த நோட்டேஷனில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கோட் பண்ணிக்கோங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1னா நம்ம A1 ஃபிக்ஸ் பண்ணதான் 1 2 0 எழுதிக்கலாம். A2னா இந்த 2 3 4 தான் கோட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயருங்கிறப்ப V1ஓட ஸ்கொயர் வேல்யூ தட் இஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். நாம் போட்டிங்கன்னா ஸ்கொயர் போட்டிருக்கனால ஸ்கொயரு, நாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட்ஸ் வேல்யூ இன்ட்டு V1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 2 0 எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த இன்னர் ப்ராடக்டை மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இதோட டிரான்ஸ்போஸோட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம்னா 2 3 4 A2 வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இதோட டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா 1 2 0, இங்கே மேட்ரிக்ஸ் 2 3 4, கீழே 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 ப்ளஸ் 0 ஸ்கொயருங்கிறப்ப 0 தான் ஹோல் ஸ்கொயர் 1 2 0. இதை மாடிஃபை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு ரோ ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 2 2, 2 3s are 6, 0 × 4ங்கிறப்ப 0 டிவைடட் பை √5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 2 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 4 மைனஸ் 8 பை √5 ஸ்கொயர் பார்த்தா 5 தான் வரும். ஸோ 5 எடுத்துக்கலாம். 1 2 0. 8/5ங்கிறத நீங்கள் 8/5 வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நான் பாயிண்டில் கோட் பண்ணிக்கிறனாலும் ஓகே தான். இப்போ பாயிண்டில் எடுத்துட்டாலும் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.6 மேட்ரிக்ஸ் 1 2 0 இருக்குது. மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வரது 1.6, இது 3.20. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 2 minus 1.6 0.4, 3 minus 3.2ங்கிறப்ப minus 0.2, 4 minus 0ங்கிறப்ப 4. This is our required V2 value. ஸோ V2 பார்த்தாச்சு. அடுத்து இதோட கண்டினியூட்டியாகவே நார்ம் ஆஃப் V2 இந்த இடத்துல பார்த்துடலாம். நார்ம் ஆஃப் V2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 0.4 ஸ்கொயரோட வேல்யூ 0.16, இது மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறப்ப ப்ளஸ் ஆகிடும் 0.04, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு நார்ம் ஆஃப் V2 கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16.2. அடுத்து V3 பார்க்கணும். ஸோ V3 கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா A3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு V1ஓட இந்த இப்போ V3 பார்க்கறதுக்காக A3யை கம்பைன் பண்ணுவோம் இன்ட்டு V1 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இன்ட்டு V2. இந்த மெத்தடு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் V3 பார்க்கணும்னா A3லேருந்து தான் கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி V1 V2 பார்த்தாச்சு. ஸோ V1 பேஸ்டாக பார்க்கும்போது V1 இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும் டிவைட் பை நார்ம் வேல்யூ இன்ட்டு V1. இதே மாதிரி V2க்கு நம்ம இன்னர் ப்ராடக்ட் எடுத்து நார்ம் வேல்யூ பார்த்து V2ஓட மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ A3 எழுதிக்கலாம். A3 டேட்டா 3 4 5 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 1 2 0, A3 3 4 5 டிவைட் பை ஆல்ரெடி நம்ம நார்ம் V1 பார்த்தாச்சு √5, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரு இன்ட்டு V1ஓட வேல்யூ 1 2 0. அடுத்து இன்னர் ப்ராடக்டாக V2ஓட வேல்யூ 0.4 மைனஸ் 0.24. அடுத்து A2ஓட A3 பார்த்தீங்கன்னா 3 4 5 எழுதிக்கலாம். V2 இப்போ நம்ம பார்த்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16.2, இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ கேட்டதுனால ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கலாம் இன்ட்டு V2. சில சமயம் நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் டவுட் கேட்டிருந்தாங்க. இங்கே நார்ம் ஆஃப் V2ஓட வேல்யூ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா 16.2க்கு ரூட் எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேல்யூக்கு இங்கே ஸ்கொயர் போட்டணும். அது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இன்கேஸ் நாங்கள் 16.2க்கு நம்ம வேல்யூ எடுத்தால் 4 something வரும். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்கொயர் போட்டிங்கனாலும் 16.2 தான் வரும். அதனால் நீங்கள் எழுதும்போது நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர்லேயே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் 25 வந்தாலும் நீங்கள் 25 எடுத்து ஸ்கொயர் போடும்போது 25 மாற்றிக்கோங்க. 5 எடுத்தால் 5 ஸ்கொயர்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் நார்ம் ஆஃப் V1 வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, நார்ம் ஆஃப் V2ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16.2.
இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னர் ப்ராடக்ட் இந்த நோட்டேஷனை மாற்றலாம். அப்போ 3 4 5 இன்னர் ப்ராடக்ட் நோட்டேஷனை மாற்றணும்னா ஃபஸ்ட் வேல்யூ டிரான்ஸ்போஸாக எழுதிக்கும். அப்போ 1 2 0 3 4 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வேல்யூ 5 இன்ட்டு தட் இஸ் V1 மைனஸ் இங்கே நீங்கள் இதை டிரான்ஸ்போஸாக எழுதுனா 0.4 மைனஸ் 0.24 A3 divided by 16.2 இதுக்கு ஸ்கொயர் பார்த்தோம்னா 16.2 இன்ட்டு V2 எழுதியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 4 5 மைனஸ் இது 3 + 8 + 0 டிவைடட் பை 5 இன்ட்டு 1 2 0 மைனஸ் இந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம் 1.2 மைனஸ் 0.8 4 5s are 20 ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிவைட் பை 16.2 இன்ட்டு V2. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணனா 11/5 இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20.4 டிவைட் பை 16.2 தட் இஸ் வேல். A3யோட வேல்யூ எழுதிக்கோங்க மைனஸ் இந்த ரெடியூஸ் பண்ணதுக்கு வந்திருக்க ஆன்சர் 2.2 இன்ட்டு 120 இங்கே வந்திருக்க ஆன்சர் 1.26 இன்ட்டு 0.4 மைனஸ் 0.24 இந்த 2.2 இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1.26 இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் 3 4 5 மைனஸ் 2.2 4.40 இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 0.504 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 0.252 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5.04. இப்போ இதெல்லாமே சப்ராக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் ஆகும். வர்ற ஆன்சர்லேருந்து இந்த ஆன்சரை சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபைனலாக வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.296 மைனஸ் 0.148 மைனஸ் 0.04. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் V3 வேல்யூ. ஸோ V3 கேல்குலேஷன் நம்ம இந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம Q மேட்ரிக்ஸை இதுக்கும் நாம் வேல்யூ தேவை. ஸோ நாம் ஆஃப் V3 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட் வேல்யூ ஸ்கொயர் எடுத்து எழுதுறப்ப நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.112 தட் இஸ் 0.33 முடிஞ்சது. இப்போ நமக்கு 3 காலம்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 காலம்ஸ் ரெலவெண்ட்டாக V1 V2 V3 கேல்குலேஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாமே தனித்தனி எடுத்து எழுதிக்கலாம். Find orthonormal vectors. That is norm of V1 equal to square root of V, V. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் டேரெக்டாக எடுத்து மட்டும் எழுதிக்கலாம். norm of V1 equal to square root of 5. That is 2.24. norm of V2 னா square root of 16.2 4.03. norm of V3ங்கிறப்ப இப்போ வந்திருக்க ஆன்சர் square root of 0.112 equal to 0.33. இந்த வேல்யூவில் எடுத்து எழுதிக்கலாம். Vங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போது V1 V2 V3 V1க்கு என்ன வந்திருக்கோ அதை எழுதுவோம். V2க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ எழுதிக்கலாம். V3ங்கிற என்ன ஆன்சர் வந்திருக்கோ எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்ததெல்லாம் கோட் பண்ணியாச்சு. ஃபைனலி Q மேட்ரிக்ஸ்னா V1 by norm of V1 V2 by norm of V2 V3 by norm of V3. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். V1 V2 V3 தான் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணியாச்சு. நாம் வேல்யூ இப்போ பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 by 2.24 2 by 2.24 0 by something. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.4 by norm of V2 வேல்யூ 4.03 செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ. V3 பார்த்தீங்கன்னா 0.296 டிவைட் பை norm of V3 வேல்யூ 0.33 இதே மாதிரி 0.33 கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்திருக்க மேட்ரிக்ஸ் 0.45 0.09 0.897 0.89 மைனஸ் 0.05 minus 0.448 0 0.992 minus 0.121 இது பாயிண்டில் கரெக்டாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்கேஸ் சில சமயம் பாயிண்டில் டிஃபர் ஆனால் உங்களுக்கு கேல்குலேஷனில் என்ன மோடு இருக்கோ அந்த மோடுக்கு ஏற்றபடி பாயிண்டில் வேணால் டிஃபர் ஆகும். இப்போ 0.052 வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் வந்திருக்கலாம். ஸோ மோர் தேன் 5 இருந்தால் நாங்கள் ஒரு 1 ஆட் பண்ணி எழுதியிருப்போம். அப்படி இல்லைனா சேம் ஆன்சராக எழுதியிருப்போம். மேக்ஸிமம் 2 டிஜிட்ஸ் ஆர் 3 டிஜிட்ஸ் வர நீங்கள் எழுதுங்க. சிங்கிள் டிஜிட் எழுத வேண்டாம். 2 டிஜிட்ஸ் எழுதினா தான் கரெக்டாக வரும். 3 டிஜிட்ஸ் எழுதினா எக்ஸாக்டாக ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இதுதான் நமக்கு தேவையான Q மேட்ரிக்ஸ். அடுத்த ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா R மேட்ரிக்ஸ் நம்ம பார்ப்போம். R மேட்ரிக்ஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய கண்டிஷன் A ஈக்குவல் டு QR தெரியும். இதில் ஆல்ரெடி நமக்கு Q தெரியும். ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். நமக்கு தேவை R தான். ஸோ R ஈக்குவல் டு Q டிரான்ஸ்போஸ் A. இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம R மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது Q டிரான்ஸ்போஸ் A தான். ஸோ Q டிரான்ஸ்போஸ் Aங்கிறப்ப Qவோட வேல்யூ நமக்கு தெரியும். அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்போ ரோவை காலமாக மாற்றி காலமாக ரோவாக மாற்றி நம்ம எடுத்து எழுதியிருப்போம். அப்போ நமக்கு ஃபஸ்ட் காலமாக இருந்தது இங்கே ஃபஸ்ட் ரோவாக மாறிச்சு. செகண்ட் காலம் செகண்ட் ரோவாக இருந்துச்சு. தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆயிடுச்சு. இது ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த ஆன்சர் வரும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலம். இதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதினா நல்லாயிருக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கான நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் 2.23 3.57 4.91 மைனஸ் 0.01 3.998 5.03 0.001 மைனஸ் 0.03 0.294. இதை நியராக நம்ம என்ன வேல்யூவாக எழுதிக்கலாம்னா 2.23 இது 2.2ன்னு எழுதிக்கலாம். 3.6 4.9 இந்த 0.0ன்னு வந்தாலே 0 தான். 3.9ங்கிறத 4ன்னு எழுதிக்கலாம்.
5. அடுத்து பார்த்தீங்கன்னா 0.0 வந்திருக்கு. தட் இஸ் ஆன்சர் இஸ் 0. மைனஸில் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு அது 0 தான். அப்போ 0.0 இருந்தாலும் 0. 0.294னா 294 அப்படியே எழுதிக்கலாம். நமக்கு இந்த பார்ட்டு 0வாக இருக்குதா, அதாவது லோயர் வேல்யூஸ் 0வாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். தட் இஸ் விச் இஸ் அவர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எப்பயுமே இந்த ஃபைனலாக ஆர் மேட்ரிக்ஸ் நமக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக வரணும். ஆர் மேட்ரிக்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணுற மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ஆன்சர் கரெக்ட். ஸோ ஸ்டெப் 3ல ஆரோட வேல்யூ இந்த ப்ரொசீஜரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனில் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண ஆன்சர்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். A = QR. ஸோ Qவோட மேட்ரிக்ஸ் என்ன, ஆரோட மேட்ரிக்ஸ் என்னன்னு மட்டும் எழுதுனா போதும். இன்கேஸ் நமக்கு டைம் இருந்ததுன்னா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிவன் டேட்டா வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இவ்வளோதான். ஸோ QR டிகாம்போசிஷன் ஆர் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற டேட்டாவை கரெக்டாக எழுதணும். எழுதுனதுக்கு அடுத்து ஸ்டெப் 1 கிவன் டேட்டா எழுதுவோம். ஸ்டெப் 2ல் நம்ம Q மேட்ரிக்ஸ் பார்ப்போம். Q மேட்ரிக்ஸ்க்கு V1 V2 V3 3 மேட்ரிக்ஸ் தனித்தனியாக நம்ம இன்னர் ப்ராடக்ட் அண்ட் நார்ம் டெஃபினிஷன் பேஸ்டாக கேல்குலேஷன் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Q மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணணும்னா நார்மலாக டிவைட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்போம். ஆர் மேட்ரிக்ஸ் பார்க்குறது ஸ்டெப் 3 எழுதியிருப்போம். ஆர் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு A = QR ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் ஆரில் Q டிரான்ஸ்போஸ் × A. அவ்வளோதான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் இந்த மாதிரி மாடலில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் அழகாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஈஸியான மாடல் தான். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஐடியா தெரியும். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. Thank you.